கிருஷ்ணகிரியில் உள்ள கனகமுட்டலு அரசு மேல்நிலைப் பள்ளியில் சாராயம் காய்ச்சுவதற்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட போலீஸ் சூப்பிரண்ட் அனிதா முன்னிலை வகித்தார். பள்ளி தலைமை ஆசிரியர் நரசிம்மன் வரவேற்று பேசினார். நிகழ்ச்சிக்கு மதுவிலக்கு மற்றும் அமலாக்க பிரிவு டிஐஜி மூர்த்தி தலைமை தாங்கினார். சாராயம் காய்ச்சுவதற்கு எதிரான விழிப்புணர்வு போட்டிகளில் வெற்றி பெற்ற 10 பள்ளிகளை சேர்ந்த 30 மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி அவர் பேசினார். அப்போது அவர் கூறியது, தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் சாராயத்தை ஒழிப்பது குறித்து மதுவிலக்கு மற்றும் அமலாக்க பிரிவு போலீசார் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் சாராயம் காய்ச்சுவதற்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 3 நாட்களாக மாவட்டம் முழுவதும் தலா 14 போலீசார் கொண்ட 3 மதுவிலக்கு போலீஸ் குழுக்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டன. இதில் சாராயம் தொடர்பான வழக்குகள் ஏதும் கண்டறியப்படவில்லை. மேலும் மலை கிராமங்களுக்கு சென்றும் சாராய ஒழிப்பு குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் சாராயம் பெருமளவில் ஒழிக்கப்பட்டுள்ளதால் பல குடும்பங்கள் பயனடைந்து வருகின்றன. அவர்களின் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குகின்றனர். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு கல்வியே அடிப்படையாகும். எனவே சாராயம் அறவே இல்லாத கல்வியில் சிறந்து விளங்கும் தமிழகத்தை உருவாக்க மாணவர்கள் தங்கள் பருவத்திலேயே உறுதியேற்க வேண்டும். சாராயம் காய்ச்சுவது குறித்து தகவல் தெரிந்தால் 10-58-1 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தகவல் தெரிவிக்கலாம் என டிஐஜி மூர்த்தி தெரிவித்தார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அரசு பள்ளி மாணவிகள் சிலம்பம் பயிற்சியை சிறப்பாக செய்து காண்பித்தனர். இதனை பாராட்டிய காவல்துறை அதிகாரிகள், மாணவிகள், சிலம்பம் பயிற்சியாளர் குரு ராகவேந்திரன் மற்றும் ஆசிரியர்களை பாராட்டினார். புலனாய்வுத்துறை சென்னை அவர்களை கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் கனகமுட்டலு அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களையும் ஏனைய காவல் அதிகாரிகளையும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் அன்பான மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு எல்லாருமே இருக்கோம். கடந்த 4-5 நாளாக எல்லா ஸ்கூல்லையுமே இது சம்பந்தமாக கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, டிராயிங் காம்படிஷன் எல்லாத்துலேயும் பங்கேற்றிருக்கீங்க, பரிசு வாங்க போகிறீங்க. நிறைய ஸ்கூல்ல இருந்தும் இன்னைக்கு வந்திருக்கீங்க. இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறது இங்கே உட்காந்துருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும் தானே? கள்ளச்சாராயத்தில் என்னென்ன தீமைகள்லாம் வந்திருக்கு, கள்ளச்சாராயம் காய்ச்சினா என்னென்ன பனிஷ்மெண்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களை சுற்றி எல்லா இடத்துலையுமே போர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் படித்து பாருங்கள். படிக்கலை அப்படின்னா போகிறப்ப படித்து பாருங்கள். ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் சொல்கிறதுக்கு ஆசைப்படுறேன். இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா முதல்ல என்ன பார்ப்பீங்க? அந்த பொருள் தரமானதா, அதோட எக்ஸ்பைரி டேட் பார்க்கணும் இல்லையா? அது காலாவதி ஆயிடுச்சா இல்லையா, நல்ல நிலைமையில் இருக்கா, அப்படி இருந்தால் தானே நம்ம அந்த பொருளை வாங்குவோம். கெட்டு போன பொருள் சாப்பிடுவோமா? கள்ளச்சாராயம் அந்த மாதிரி தான். குடிக்கிறவங்களுக்கு அதில் என்ன நஞ்சு பொருள், என்ன விஷத்தன்மை கலந்துருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. கள்ளச்சாராயம் குடித்தா என்ன ஆகும்? ஒரு சில உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும், ஒரு சிலருக்கு கண்ணு போயிருக்கு, ஒரு சிலர் உயிரே போயிருக்கு. அப்படி உயிர் போய் கண்ணு போய் உடல் உறுப்பு போகிறதுனால அவங்கள மட்டும் அது பாதிக்கப்படுறதில்லை. ஒருத்தரோட உயிர் போச்சுன்னா என்ன ஆகும்? அந்த குடும்பமே பாதிக்கடையுது. அவருனால அவர் மட்டும் பாதிப்படையாமல் அவங்களோட டோட்டல் ஃபேமிலியே அதனால் ஒரு லாஸுக்கு உள்ளாகிறாங்க. இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தினால வரும் தீமைகள் ரொம்ப அதிகம். நீங்கள்லாம் நினைக்கலாம், சரி இதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம், நாங்கள் ஆஸ் எ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக நாங்கள் இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. மாணவர்கள் எவ்வளோ முக்கியமானவங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த நாளில் ஃபஸ்ட்டு நம்ம உறுதிமொழி எடுத்துக்கணும். எந்த விதமான போதை பழக்கத்திற்கும் நான் ஆளாக மாட்டேன், அடிமையாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நமக்குள்ள ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஸ்கூல் முடிஞ்சு போய் உங்களோட ஃபேமிலி கிட்ட, உங்களோட பெற்றோர்கள் கிட்ட, உங்கள் ஊரில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும், கள்ளச்சாராயத்தால் என்னென்ன பிரச்சனை வருது, அதனால என்னென்ன தீமைகள் வருது, எப்படியெல்லாம் ஒரு லைஃப் போகுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி இனி வரும் காலங்களில் உங்கள் ஏரியாலேயோ, உங்கள் வில்லேஜ்லேயோ, உங்கள் ஊர்லேயோ கள்ளச்சாராயம் காய்ச்சினா இமீடியட்டாக. ஆனால் எங்கள் கிராமத்தில் இந்த ஆற்றினுடைய ரெண்டு கரையிலையும்
குறைஞ்சது ஒரு 50 சாராய அடுப்பாவது இருக்கும். 50 பேர், 50 சாராய அடுப்பு இருக்கும். அதில் தொடர்ச்சியாக டெய்லி காய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்பயுமே கள்ளச்சாராயம் காய்ச்சுவது தடுக்கப்பட்டிருந்த நிலைமை தான். ஆனால் எந்த தங்குதடையுமின்றி அவங்க காய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. எங்கள் கிராமத்துக்கு எவ்வளவு நல்ல பேர் இருக்குதோ அதே மாதிரி ஒரு கெட்ட பேர் இருக்குது. என்னென்னா இப்போ கூட என்ன சொல்லுவாங்கன்னா குட்டி பாண்டிச்சேரின்னு எங்கள் கிராமத்துக்கு சொல்லுவாங்க. ஏன் பாண்டிச்சேரின்னு சொல்கிறாங்க? அங்கே தான் தாராளமாக மது கிடைக்கும். அது மாதிரி எங்கள் கிராமத்தை இந்த பஸ்ஸு இருக்காங்க. ஒரு என்ஹெச்சில் இருக்குது எங்கள் கிராமம், நேஷ்னல் ஹைவேலே. பஸ் கண்டக்டரே எங்கள் ஊர் பேரை சொல்லி இறக்கிறதில்ல, வக்கம்பட்டி இறங்குன்னு சொல்கிறதில்ல. அதுக்கு பதிலாக இந்த குட்டி பாண்டிச்சேரி இறங்கு அப்படியே சொல்கிற நிலைமை. 2014 வாக்கில் இந்த இந்து பத்திரிகை பார்த்துருக்கீங்களா? இங்கிலீஷ் பத்திரிகை இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தமிழ் பத்திரிகை இருக்குது, இந்து தமிழ் திசைன்னு அதில் இருக்கும். அதில் ஒரு நடுப்பக்கத்தில் ஒரு பக்க செய்தி, நடுப்பு ஒரு பக்கத்தில் 8 நார்மலாக ஒரு 8 பக்கம் 10 பக்கம் இருக்கும். ஒரு பக்கத்துலேயும் 8 காலம் இருக்கும் ஒரு செய்தித்தாளில். இது 8 கால செய்தி ஒரு பக்கம். அந்த ஒரு பக்க செய்தி என்னன்னு சொன்னால் தலைப்பு தெற்கு தெரு வக்கம்பட்டி அப்படிங்கிறது தான் தலைப்பு. தெற்கு தெரு நான் பிறந்த தெரு, எங்கள் ஊர். நான் அப்போது கோயம்புத்தூரில் பணியில் இருந்தபோது இதை பார்த்துட்டு ரொம்ப வெட்கப்பட்டேன். நம்ம பிறந்த ஊரை பற்றி உலகளாவிய அளவுக்கு விளம்பரம் கொடுத்துருக்கான் இந்து தமிழ் திசை. எப்போ சின்ன வயசில் இந்த 50 அடுப்புகளை பார்த்த அனுபவம், இந்த வயசில் பதவியில் இருக்கும்போது எதை பார்த்த அனுபவம், நம்ம ஊரினுடைய குடிகாரன் அதில் பூரா செய்தி பூரா தெற்கு திரு வக்கம்பட்டியுடைய செய்தி என்னன்னா, இந்த ஊர் எப்படி குடியால் கெட்டு போயிருக்கிறது அப்படின்னு தான் செய்தி.